ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு நான்வெஜ் சைட்லேயே ஒரு சைவ குழம்பு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் மாதிரியே இருக்கும். எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் என்ன நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. அடுத்து வேறு புரட்டாசி வரப்போகுது. நிறைய பேர் வீட்டில் நம்ம மட்டன் எடுக்க மாட்டோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு சாப்பிட்லையேங்கிற ஒரு வருத்தமே இருக்காது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு இதை சேர்த்து லைட்டாக வறுத்துக்குவோம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வணங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்குவோம். பாருங்கள், வணங்கினதை ஒரு தட்டில் கொட்டி லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டுக்குவோம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம காளானை 2ஆக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்க வேண்டாம், 2ஆக நறுக்குனா போதும். இப்போ இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம் அப்படியே. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறோம். இதை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். இப்போது குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும், ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளோட நான்வெஜ் ஸ்டைல்லையே சைவ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையும் நல்ல கமகமன்னு இருக்குது. அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.